இலங்கை அரசியலை நீண்ட காலமாக நீங்கள் அதை அவதானித்து வருகிறீர்கள். அந்த இலங்கையில் பல்வேறு தரப்பட்ட, அதாவது 70களில் தந்தை செல்வா மற்றும் பண்டாரநாயகா ஒப்பந்த காலத்திலிருந்து அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக டட்லி சேனநாயகா செல்வா ஒப்பந்தம், அதன் பின்னர் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தம் வரை பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பாக நீங்கள் அருகிலிருந்து அதை பார்த்திருக்கிறீர்கள். அந்த ஒப்பந்தங்கள் அமலாகுவதில் உள்ள சிக்கல் ஆகியவற்றை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது இலங்கை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போதே அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏறத்தாழ 9 ஒப்பந்தங்கள் தமிழர்களுக்கும் சிங்கள அரசுக்கும் கையெழுத்தானது. தந்தை செல்வா காலத்தில் 7-8 ஒப்பந்தங்கள், இறுதியாக நமது இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி காலத்தில் பொத்தலபாலா ஒப்பந்தம், சேனநாயகா என்று பண்டாரநாயகா என்று 9 ஒப்பந்தங்கள். எந்த ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வரவில்லை. சிங்கள அரசாங்கம் கையெழுத்தான் போட்டாங்க, குப்பை தொட்டிக்கு போட்டாங்க. தமிழர்கள் கொடுத்த உறுதியை அவங்க யாருமே செய்யல. என்னன்னா அனுரா வந்திருக்காரு, நம்ம அதிபரா அங்க வந்திருக்காங்க. வித்தியாசமான நிலை இருக்கின்றது. சரி, என்றும் அனுரா வந்து அந்த ஏவிபி தமிழர்களுக்கு எதிரான கட்சி. இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை, இந்த இனவாதம், இனப்படுகொலை, இன அழிப்பு, ஜினோசைட் என்று இந்திரா காந்தி சொன்னார்களே நாடாளுமன்றத்தில், அப்போதே ஜிவிபியை கடுமையாக சாடினார் இந்திரா காந்தி. 83 கலவரத்தில் வெளிக்கடை. இவங்க 77 இருந்து கிட்டத்தட்ட 83 வரைக்கும் ஜேவிபி செய்த கலவரங்கள் அதிகம். 1000 பேர் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட. நம்முடைய புள்ளிவிவரப்படி சிங்களர்களும் தமிழர்களும் 1000 பேர் இழந்திருக்காங்க ஜேவிபினால. இப்போ வந்து ஜேவிபி வந்து புத்த மதத்தை தன்வசமாக்கி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருக்கிறாங்க. ஜேவிபியில இருக்க இன்னைக்கு அனுரா என்னன்னா மார்க்சிய லெனிய தத்துவத்தில் மாணவர் அமைப்பிலிருந்து வந்தவர். சரி, அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு அரசியலில், மாணவர் அரசியல் இருந்து இன்றைக்கு கட்சி தலைவராக வளர்ந்து இன்றைக்கு அதிபராகி உள்ளார். சீனா உடைய பாதையில் அவர் பயணிக்கின்றார். அப்படி பயணிக்கும் போது அவர் சொல்லுகிறார், சீனாவிலும் புத்தமயம் இருக்கின்றது, நான் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னார்கள்? மதங்கள் கிடையாது என்றார்கள். ஒரு பக்கம் நேற்று அனுரா வெற்றி பெறுகிறார், புத்த பிச்சியிடம் போய் கயிறு கட்டுகிறார் வழிபட்டு. இன்றைக்கு அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது புத்த பிச்சுகள் பாராட்டுகின்றனர், அவர்களே எந்திரிக்கிறார்கள். தேசிய அந்த இலங்கை தேசிய பண் இருக்கு இல்லையா, தேசிய கீதம், அதுக்கு அந்த புத்த பிச்சுகள் எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க கடவுளுடைய பிரதிநிதிகளா, புத்தருடைய பிரதிநிதிகளா இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நேர்மாறாக அனுரா வந்துட்டாரே, நம்மால் வந்துட்டாரு எந்திரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரணிலுக்கோ ராஜபக்சேக்கோ அப்படி எந்திரிச்சது கிடையாது. தேசிய கீதம் பாடும்போது அவங்க உட்கார்ந்து தான் இருப்பாங்க. இப்படி பற்றோடு அனுரா வந்திருக்கிறார், புத்த பிக்ஷுகளுடைய ஆதரவோடு வந்திருக்கிறார். நிலைமை ரொம்ப மோசமாக போடும். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். இலங்கையில 50% அதிகமாக ஓட்டு வாங்கினா அவங்க வந்து முதல்ல வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்க. இந்த போட்டியில் என்னன்னா சஜித்தும் நம்முடைய அனுராவும் 50% கீழே ஓட்டு வாங்கினாங்க. 3 பிரிவரன்ஸ் ஓட்டு போடுவாங்க அங்க. முதல் ஓட்டு ஒருத்தருக்கு, 2வது ஓட்டு ஒருத்தருக்கு, 3வது ஓட்டு ஒருத்தருக்கு. இப்படி 2வது அந்த சுற்று அந்த வாக்கு வீதத்தில் தான் இவர் அனுரா வெற்றி பெற்றார். யாரும் 50% வரல. முன்னாடி 50% மேல போனாலே அதிபர் ஆகிடலாம் ராஜபக்ச காலத்துல. இப்போ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. இவங்களுக்கு 3 எம்பி தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. 3 எம்பி தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க அங்க அதிபருடைய அதிகாரம் தான் முக்கியம். நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்குவாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்திய இலங்கை நட்பு என்ன ஆகும்ங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்தியா கவர்ட் பை எனிமீஸ். மாலத்தீவு நமக்கு எதிரியா இருந்தாங்க. இப்பதான் கடந்த வாரம் நம்ம கிட்ட கடன் வாங்கி இப்போ நட்பு பாராட்டுறோம் மாலத்தீவோட. பாகிஸ்தான் நமக்கு வேண்டாத எதிரி, சீனா வேண்டாத எதிரி. நேபாள் நம்ம கூட இருந்தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. வங்கதேசம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வங்கதேசம்
அங்க பிரச்சனைகள் இருக்கின்றன. பர்மா மியான்மரிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்படியான நிலையில் இந்தியாவுக்கு வந்து எதிர்காலம் புவியரசியலில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்து மகாசமுத்திரம் கம்பன் தோட்டால ஏற்கனவே சீனா இருக்கிறாங்க. சரி, 99 வருஷம் பட்டுவழி சாலை வரை சீனா போடுறாங்க. இந்து மகாசமுத்திரத்துல லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தன்னுடைய பொருள்களை வியாபாரம் பண்ண அங்கே பட்டுவழி சாலை அமைத்து இப்படியான சிக்கல் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு இதுக்கு மத்தியில இந்தியாவுக்கும் ஒரு சிரமமான நேரம். வடக்கே கிழக்கே இருக்க தமிழர்கள், இலங்கையில் ஈழத்தில் இருக்க தமிழர்களுக்கும் பிரச்சனை ஆகிரும். இவரு அனுரா என்ன பண்ணார்னா, இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா? ஆமா 87 ஜெயவர்தன காலத்துல அதை எதிர்த்தார். இந்த கட்சி எதிர்த்தது அனுராவும் எதிர்த்தார். அது போக 2004 இவங்க சந்திரிகா குமாரதுங்கா ஆட்சியில் இவர் அமைச்சராக இடம்பெற்றார். சந்திரிகா குமாரதுங்கா என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார். எவ்வளவோ அதிகாரங்கள் பகிரலாம் தமிழருக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஒப்பந்தம் போடுகின்ற நேரத்தில் அந்த அமைச்சரில் இருந்து தமிழர்களுக்கு எதிராக அனுரா ராஜினாமா பண்ணார். தமிழருக்கு எதிரான ஆள் தான் இவர் அனுரா. எதிர்கால அரசியல் எப்படி போகும்? இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு முதல் சுற்றிலேயே ரணில் வெளியே போயிட்டார். பொருளாதார சிக்கல் வந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொருளாதார சிக்கல் வந்தபோது ராஜபக்சே சகோதரர்லாம் வெளியே ஓடி போயிட்டாங்க. ராஜபக்சே ஒளிஞ்சிட்டு வந்து திரிகோணமலையில ஒளிஞ்சுக்கிட்டாரு ராணுவ தளத்துல. இப்போ இன்னும் பொருளாதாரத்துல சீர் ஆகல. இந்தியாவுடைய பரிந்துரைகள் ரணில் காலத்தில் IMF கடன் வாங்கினது. இவர் கம்யூனிஸ்ட்காரர். யாரு? அனுரா வந்து எப்படி IMF ஏத்துக்கிட்டு வாரா? IMF உடைய கடன், உலக வங்கிகளுடைய கடன்களை எடுப்பாரா? இவர் பொது உடைமைக்காரர். அமெரிக்கா இவருக்கு ஒத்து வருமா? ஆஸ்திரேலியா ஒத்து வருமா? நியூசிலாந்து ஒத்து வருமா? ஜப்பான் ஒத்து வருமா? ஐரோப்பா நாடுகள் ஒத்து வருமா? இதெல்லாம் உதவி பண்ணது இலங்கையில. இனி எதிர்காலத்தில் மேற்கத்திய உலகத்தினுடைய மேற்கத்திய நாடுகளினுடைய சூழல் எப்படி அணுகிறாரு, இந்தியாவோட எப்படி நட்பு பாராட்டுறாரு, அவர் சீனாவோட தான் தன்னுடைய தொடர்புகளும் நட்புகளையும் வைத்திருந்தால் ஏற்கனவே பல சிக்கல்கள் சீனா அங்கே செஞ்சு கம்பன் தோட்டா பிரச்சனை, உளவு கப்பல், இந்தியாவை உளவு பார்க்கிற கப்பல் அடிக்கடி வந்து போய் இனி தாராளமா உலக வரும். அது உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு பக்கத்தில் உள்ள தீவு வரைக்கும் காத்தாடி மின்சார உற்பத்தி செய்ய சீனாவுக்கு குத்தகை கொடுத்துட்டாங்க. இப்போ ரணில் காலத்திலயும் ராஜபக்சே காலத்திலயும் கொடுத்தாங்க. இப்போ இவர் வந்துட்டாரு, நீ தாராளமா இந்து மகாசமுத்திரத்திலும் ஏறத்தாழ வங்கக்கடல் பக்கத்திலையும் அந்தமான் தீவு பக்கத்திலையும் அரபிக்கடல் பக்கத்திலையும் இவங்க வந்து இவங்களுடைய ஆதிக்கம், சீனாவின் ஆதிக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பயந்தாங்க ரணிலோ ராஜபக்சேயோ, இந்தியாவுக்கு பயந்தாங்க. இந்தியாவுடைய நட்பு வேணும், அவங்க உதவி வேணும்னு பயந்தாங்க. ஆனா இனிமேல் வர்ற காலகட்டங்களில் சீனா முழுமையாக அங்க கால் பதித்தால், அனுரா இருக்கும்போது கால் பதித்தால் என்ன நிலவரம் புவி அரசியல் நடக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.